மீல் மேக்கர் வச்சு நம்மளும் எவ்வளவோ டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருக்கோங்க. பட் இந்த மாதிரி ஒரு நக்கட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் மீல் மேக்கரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. 75% குக் பண்ணால் போதும். இது நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்க வந்து பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நக்கட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு டிப்பிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் டிப்பிங் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸில் வந்துட்டு டபுள் சைடாக நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறமா இந்த நக்கட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி எடுத்து போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகும். இதே ஒரு பிளேட்டில் வந்து நல்லா சர்வ் பண்ணுங்கள். இது கூட வந்து மயோனஸ் ஆர் சாஸ் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவல் மட்டன் மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Shanmo. Bye.